கட்சி தாவேக்கு அழிஞ்சா ஒருத்தரால தான் அழியும் அப்படின்னு அதிமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதவர்ஜனா அவரால் தான் அந்த கட்சிக்கு ஒரு கெட்ட பேரே வரப்போகுது. அவர் தான் எல்லா கேம் ரோலையும் பண்ணிட்டு இருக்காரு. பேரம் பேசுறதும் சரி, அதிமுக உடைக்கிற வேலையை பாக்குறதும் சரி, எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. சொல்ல போனா அவர் தான் சிஎம் மாதிரியே இருக்காரு. துணை சிஎம் மாதிரி, சிஎம் நிழல் அப்படி மாதிரி இருக்காரு. பொது செயலாளர் சும்மா டம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்றாங்க. சரி, இப்ப ஆப்போசிட்ல கட்சியில இருக்கவே எதையாச்சும் ஒரு பொய் சொல்லிட்டு தானே இருக்கணும். இல்லைன்னா அவன் கட்சி சுத்தமா அழிஞ்சு போயிரும்ல. அழிஞ்சு போயிருமா இல்லையா? இப்ப அழிஞ்சு போயிடுச்சா இல்லையா? புரிஞ்சுங்களா? இவ்வளவு 50,000 கோடி செலவு பண்ணி இந்த ரெண்டு கட்சியுமே வந்து இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு. அந்த ரெண்டு ஓட்டத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே பிச்சுக்கிறாங்க, அங்க பிச்சுக்கிறாங்க. நாங்க கூட்டணியோட இருந்தோம்னாங்க, கூட்டணியே இன்னைக்கு இல்லை. ஓகேங்களா? இது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வைகோ நாங்க எங்க பொது சின்னத்துல நின்றுருக்கோம்னா நாங்க தப்பு செஞ்சுட்டோங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இன்னைக்கு ஜவஹர்லால் மனிதநேய மக்கள் கட்சி அவர் என்ன சொல்றாரு? உள்ளாட்சி தேர்தலில் நாங்க பொது சின்னத்துல தான் நிக்க போறோங்கிறாரு. புரிஞ்சுங்களா? அதுக்கும் இவங்களுக்கு கடுப்பு வருது. அப்படின்னா உன் கூட இருக்கிறவங்க வந்து அவங்க நினைக்கிற பேண்ட் சட்டையை கூட போட விடாம நீ வச்சிருக்கீங்கன்னா இது ஒரு திமுகவா? புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதிமுக எடுங்க. அதிமுக கூட இருக்கிறது எல்லாமே உடஞ்சி சின்னாமனமா சிக்கி போனாச்சு. இதுக்குன்னா வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து தாவேகா தலைவர் விஜய், ஆதவர்ஜனா நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஓகேங்களா, நீங்க விட்டத்தை பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அதில் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லாத்துக்குமே வளர்க்கப்பட்டவர்கள். நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து டிவிகேக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதிமுக தான். அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும். ஏன்னு ஒருத்தன் வந்து அவன் என்ன கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா? ஓகேங்களா? நல்லா பேசிட்டு இருக்கும் போது ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அதனால் இப்போ வந்து பேட் வேர்ட்ஸ். ஓகேங்களா? உங்களை யாராச்சும் திட்டணும்னா பொட சீமான் அப்படிங்கிறலாம். பொட சீமான் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே ஐயோ அவனுக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய அவமானமே தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு அடுத்த நாள் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, அடுத்த நாள் அமைச்சர் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலுமே நடக்கலை. அந்த மாதிரி கட்சி, அந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்காரங்க தான் திரும்ப பெற்று கொடுத்தது. இன்னைக்கு சாமானியன் எம்எல்ஏ ஆக முடியும்னு கேட்டிங்கன்னா அது ஆன ஒரே கட்சி வந்து டிவிகே, தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மனிதன் ஒரு எம்எல்ஏ ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு சாட்சி. அதனால தான் நான் வந்து பின்பலமாக சொல்கிறேன்.